வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பாலிசி நோட்ஸு 2025-26 பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தொல்லியல் துறை 1961ஆம் ஆண்டு, எந்த வருஷம் அப்படின்னா 1961ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஆர்கியாலஜி என்ற சொல் ஆர்கியாஸ், அதாவது பண்டைய, மற்றும் லோக்கஸ் அப்படின்னா என்னதுன்னா படிப்பு மற்றும் அறிவியல். படிப்பு இல்லைன்னா அறிவியல் என்ற என்ன மொழிச்சொல் அப்படின்னா கிரேக்க சொற்களில் இருந்து உருவானது. ஓகேவா. தமிழ்நாடு தொல்லியல் துறை எந்த வருஷம் அப்படின்னா 1961. இந்த ஆர்கியாலஜி அப்படின்னா ஆர்கியாஸ் அப்படின்னா என்னதுன்னா பண்டைய, லோக்கஸ் அப்படின்னா படிப்பு இல்லைன்னா அறிவியல் அப்படின்ற கிரேக்க சொற்களில் இருந்து உருவானது. இதனுடைய முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய மற்றும் வரலாற்று சின்னங்களை அடையாளம் கண்டு பாதுகாத்து பராமரித்தல் தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். பண்டைய வரலாற்று சின்னங்களை வந்து பாதுகாக்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் முறையான தொல்லியல் அந்த ஆய்வுகள், கள ஆய்வுகள் மற்றும் அகழாய்வுகளை வந்து நடத்துதல். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் முறையான தொல்லியல் கள ஆய்வுகளும் அதே மாதிரி அகழாய்வுகளும் நடத்துறது. கல்வெட்டுக்கள் மற்றும் செப்பு பட்டயங்களை படியெடுத்துதல். கல்வெட்டுக்களையும் செப்பு பட்டயங்களை வந்து படியெடுத்தல், வாசித்தல் மற்றும் வெளியிடுதல். ஓகேவா. அடுத்து வந்து என்னதுன்னா தள அருங்காட்சியகங்களை நிறுவுதல். என்னது சொல்லியிருக்காங்கன்னா நிர்வாக கட்டமைப்பு. இத்துறை தொல்லியல் துறை ஆணையர் தலைமையில் இந்த துறை வந்து யாருடைய தலைமையில் இயங்குது அப்படின்னா தொல்லியல் துறை ஆணையர் தலைமையில் இயங்குது. இவருக்கு துணையாக இணை இயக்குனர், அதாவது தொழில்நுட்பம், துணை இயக்குனர்கள், செயற்பொறியாளர், உதவி இயக்குனர், உதவி செயற்பொறியாளர்கள், தொல்லியல் அலுவலர்கள், இளநிலை பொறியாளர்கள் மற்றும் உதவி தொல்லியல் அலுவலர்கள் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். முக்கிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் கால கணிப்புகள். இரும்பு காலத்துடைய தொடக்கம் எங்கே அப்படின்னா தெலுங்கானூர், மாங்காடு, ஆதிச்சநல்லூர், கீழ்நம்மண்டின்னு வரும், மயிலாடும்பாறை மற்றும் சிவகலை ஆகிய இடங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட கரிம மற்றும் OSL அறிவியல் கால கணிப்புகள் மூலம் தமிழ்நாட்டின் இரும்பு தொழில்நுட்பத்தின் பழமை நிறுவப்பட்டுள்ளது. எந்தெந்த ஊர் அப்படின்னா தெலுங்கானூர், மாங்காடு, ஆதிச்சநல்லூர், கீழ்நம்மண்டி, மயிலாடும்பாறை, சிவகலை. இங்கெல்லாம் வந்து இரும்பு காலத்துடைய தொடக்கம் வந்து இரும்பு தொழில்நுட்பத்துடைய பழமை வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கே தெலுங்கானூர், மாங்காடு, ஆதிச்சநல்லூர், கீழ்நம்மண்டி, மயிலாடும்பாறை. அடுத்தது முக்கிய கால கணிப்புகள். அதாவது அந்த கீழ்நம்மண்டி, ஆதிச்சநல்லூர், மாங்காடு அந்த முக்கியமான பிளேஸோடைய வருஷங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவகலை அகழாய்வு. சிவகலையின் காலக்கணிப்பு. சிவகலை அப்படின்னா 3345 BCE அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிவகலை அப்படின்னா 3345. இது இந்தியாவில் இரும்பு கிடைத்த மிக பழமையான கால கணிப்புகளில் ஒன்று. எது அப்படின்னா சிவகலை. இதன் மூலம் தமிழர்கள் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு தொழில்நுட்பத்தை அறிந்திருந்தனர் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது சிவகலை ஆய்வுக்கு அப்புறம் தமிழர்கள் வந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இரும்பு தொழில்நுட்பத்தை வந்து அறிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவகலையில் வேளாண்மை பழமை ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலையில் கிடைத்த ஆதிச்சநல்லூர்லேயும் அதே மாதிரி சிவகலையில் கிடைத்த நெல் மற்றும் திணை உமிகள் மூலம் தமிழர்கள் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே நன்செய் மற்றும் புன்செய் சாகுபடி இரண்டையும் அறிஞ்சிருக்காங்க. எங்கே வந்து நெல் மற்றும் திணை உமிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலையில். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னா முக்கிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் கால கணிப்புகள். ஓகே. குறியீடுகள். என்னென்ன குறியீடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டின் இரும்பு காலம் முதல் வரலாற்று தொடக்க காலம் வரையிலான 140 தொல்லியல் தளங்களிலிருந்து 15,000க்கும் மேற்பட்ட குறியீடுகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் துலுக்கர்பட்டி அகழாய்வு. துலுக்கர்பட்டி அகழாய்வில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தின் துலுக்கர்பட்டியில் மட்டும் சுமார் எத்தனை குறியீடு அப்படின்னா 5000 குறியீடுகள் பொறித்த மண்பாண்ட ஓடுகள் கிடைச்சிருக்கு. இது இந்தியாவிலேயே மிக அதிக எண்ணிக்கையிலான கண்டுபிடிப்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. துலுக்கர்பட்டினா எந்த மாவட்டம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம். அங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா 5000 குறியீடுகள் பொறித்த மண்பாண்ட ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து இந்தியாவிலேயே மிக அதிக குறியீடு கண்டுபிடிச்சிருக்க இடம்னா இந்த துலுக்கர்பட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிந்துவெளி தொடர்பு. தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட குறியீடுகளில் 90% குறியீடுகள் வந்து சிந்துவெளி குறியீடுகளுடன் ஒத்துப்போகின்றன. சிந்துவெளி தொடர்பில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட குறியீடுகளில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 90% வந்து குறியீடுகள் சிந்துவெளி குறியீடுகளுடன் வந்து ஒத்துப்போகின்றன. மேலும் 60% குறியீடுகள் சிந்துவெளி முத்திரைகளில் செதுக்கப்பட்டுள்ள குறியீடுகளுடன் நேரடியான ஒப்புமையை கொண்டுள்ளன. இதன் மூலம் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சிந்துவெளி நாகரிகமும் சிந்துவெளி நாகரிகமும் சமகாலத்தவை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்மண்டி சார்கோபகஸ். கீழ்நமண்டி அகழாய்வில் ஈமத்தொட்டிக்கு இந்த சார்கோபஸ் அப்படின்னு என்னன்னா ஈமத்தொட்டிக்கு அருகில் சேகரிக்கப்பட்ட கரிம மாதிரி அறிவியல் பூர்வமாக எந்த வருஷம்னா 1692 BCE என கணிக்கப்பட்டிருக்கு. இது இந்த கீழ்நமண்டியில் இருக்கிற சார்கோபகஸ் அப்படின்னா ஈமத்தொட்டி. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஈமத்தொட்டி வந்து 1692 BCE அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. முதன்முறையாக ஒரு ஈமத்தொட்டி அறிவியல் பூர்வமாக கால கணிப்பு செய்யப்பட்டது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். எந்த வருஷம் அப்படின்னா 1692 BCEன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழி கல்வெட்டுகள். தமிழ்நாட்டின் 42 தொல்லியல் தலங்களிலிருந்து 1630க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி பொறித்த மண்பாண்ட ஓடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. கல்வெட்டுக்கள் தங்கம், வெள்ளி, செம்பு ஆகியவற்றால் உள்ள தமிழ் எழுத்துக்கள் மூலம் தமிழ் சமூகம் 2700 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவு பெற்ற சமூகமாக விளங்கியது உறுதியாகிறது. சிவகலையில் கிடைத்த தமிழ் எழுத்துக்களின் காலம் 685 BCE என கணிக்கப்பட்டு இவற்றுக்கான பழமை கிமு 7ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அடுத்தது அரசனுடைய அறிவிப்புகள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிந்துவெளி குறியீடுகளுக்கும் தமிழ்நாட்டு குறியீடுகளுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு மற்றும் இரும்பு தொழில்நுட்பத்தின் பழமை குறித்த முக்கிய அறிவிப்புகளை முறையே எப்போ அப்படின்னா ஜனவரி 5, 2025 மற்றும் 23 ஜனவரி 2025 ஆகிய தேதிகளில் உலகிற்கு அறிவித்தார். பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் சட்டங்கள். வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க தமிழ்நாடு பழங்கால சின்னங்கள் மற்றும் வரலாற்று மற்றும் தொல்லியல் இடங்கள் எஞ்சியவை சட்டம் 1966. இது தமிழ்நாடு பழங்கால சின்னங்கள் மற்றும் வரலாற்று மற்றும் தொல்லியல் இடங்கள் மற்றும் எஞ்சியவை சட்டம் 1966 மற்றும் விதிகள் 1973 நடைமுறையில் உள்ளது. இச்சட்டத்தின்படி 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று தொல்லியல் அல்லது கலை முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு கட்டுமானமும் பழங்கால சின்னமாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னங்களின் எண்ணிக்கை. இதுவரை தமிழ்நாடு அரசு 114 வரலாற்று சின்னங்கள் மற்றும் 3 தொல்லியல் தலங்கள். ஓகேவா, எத்தனை 3 தொல்லியல் தலங்கள், 114 வரலாற்று சின்னங்கள், மொத்தம் 117 இடங்களை பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்களாக அறிவித்துள்ளது. முக்கிய சுற்றுலா தலங்கள். மதுரை திருமலை நாயக்கர் மஹால், ராமநாதபுரம் ராமலிங்க விலாசம் அரண்மனை, தஞ்சாவூர் மராட்டா அரண்மனை, தஞ்சாவூர் சரபேந்திர ராஜா பட்டினத்தில் உள்ள மனோரா நினைவுத்தூண், மயிலாடுதுறையில்
தரங்கம்பாடியில் உள்ள டேனிஷ் கோட்டை மற்றும் ஆளுநர் பங்களா இதெல்லாம் வந்து முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மத்திய அரசு சின்னங்கள் அப்படின்னா இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை தமிழ்நாட்டில் மொத்தம் 411 சின்னங்களை அறிவித்துள்ளது. இதில் வந்து 251 வரலாற்று சின்னங்கள் மற்றும் 160 வந்து தொல்லியல் சின்னங்கள். புதிதாக அறிவிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் என்னென்னு பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் அணையூர் குடைவரை கோயில். அப்போ அணையூர் குடைவரை கோவில் எங்கே இருக்குன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் ஆதிவிளை கிராமத்தில் வந்து சிவகிரி முற்கால பாண்டியர் குடைவரை கோவில் வந்து இருக்குது. சிவகிரி முற்கால பாண்டியர் குடைவரை கோவில். அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுரங்கம் வட்டம் வீராலூர் கிராமம். இங்கே வந்து சமணர் படுக்கை மற்றும் தீர்த்தங்கரர் சிற்பம் வந்து இருக்குது. சமணர் படுக்கையும் தீர்த்தங்கரர் சிற்பமும் இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே ஓணம் பக்கத்தில் சமணர் படுக்கைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையாம்பாளையத்தில் வந்து பாறை ஓவியங்கள் வந்து இருக்குது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் இசைக்கல் மண்டபம் சொல்லிட்டு ஒரு இசைக்கல் மண்டபம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் வந்து புஞ்சை ஊத்துக்குழி சிற்ப கிணறு எங்கன்னா திருப்பூர் மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் குரத்தியரை முற்கால பாண்டியர் குடைவரை கோவிலை பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்க முதற்கட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற குரத்தியரை முற்கால பாண்டியர் குடைவரை கோவில். அடுத்தது நிதி ஒதுக்கீடு மற்றும் பராமரிப்பு பணிகள். வருடாந்திர பராமரிப்பு நிதி எவ்வளோ அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அகழாய்வு தளங்களின் வழக்கமான பராமரிப்பிற்காக 2024-25 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் 3 கோடி ரூபாய் தொடர் செலவினமாக வழங்கப்படுகிறது. கோட்டைகள் மற்றும் அரண்மனைகள் புனரமைப்பு. இதில் வந்து தஞ்சாவூர் சர்ஜாமாடிக்கு வந்து எவ்வளோன்னா ரூபாய் 9.43 கோடி ரூபாயும், தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டைக்கு வந்து ரூபாய் 3.77 கோடி ரூபாயும், மதுரை திருமலை நாயக்கர் மஹாலுக்கு வந்து ரூபாய் 3.73 கோடி ரூபாயும், மொத்த மதிப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 16.93 கோடி ரூபாயும் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கிய பணிகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் உள்ள மராட்டியர் தர்பார் ஹால் 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியங்கள் புனரமைக்கிறதுக்கு ரூபாய் 6.948 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது இந்த தஞ்சாவூரில் இருக்கிற எத்தனாவது நூற்றாண்டுனா 17ஆம் நூற்றாண்டில் இருக்கிற 17ஆம் நூற்றாண்டில் வந்து தர்பார் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் வந்து நிறுவிப்பாங்க. அதை வந்து புனரமைக்கிறதுக்காக 6.948 கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தரங்கம்பாடி ஆளுநர் பங்களா தொல்லியல் முறைப்படி புதுப்பித்தல் ரூபாய் 4.46 கோடி ரூபாயில். தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை கூட்டுச்சுவர் புனரமைப்பு. அதுக்கப்புறம் எங்கெங்கே வந்து என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். விழுப்புரம் நெகனூர் தொண்டூர் தமிழி கல்வெட்டுகள். மதுரையில் வந்து முதலைக்குளம் தமிழி கல்வெட்டு மற்றும் சமணர் படுக்கைகள். விழுப்புரத்தில் அப்படின்னா நெகனூர் தொண்டூர் தமிழி கல்வெட்டுகள். மதுரையில் வந்து முதலைக்குளம் தமிழி கல்வெட்டுகள், அப்புறம் சமணர் படுக்கைகள். அரிட்டாப்பட்டியில் வந்து தமிழி கல்வெட்டுகள். அதே மாதிரி செங்கல்பட்டில் ஆனந்தமங்கலம் சமணர் சிற்பங்கள் ஆகிய இடங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் நிறைவடைந்தது. எவ்வளோ கோடி அப்படின்னா 3 கோடி ரூபாயில். திருமலை நாயக்கர் மஹால் தெற்கு மற்றும் மேற்கு பகுதி கம்பிவேலி மற்றும் புல்வெளி பராமரிப்பு நிறைவடைஞ்சிருக்கு. அதுக்கு எவ்வளோனா 0.61 கோடி. 2024-25 நிதியாண்டு அறிவிப்பு பணிகள். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சரபேந்திர ராஜாப்பட்டினத்தில் உள்ள மனோரா சின்னத்தில் முகப்பு விளக்குகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக ரூபாய் 2.75 கோடியில் வந்து பணிகள் வந்து நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மதுரை திருமலை நாயக்கர் மஹாலின் உள்ளே நவீன விளக்கு வசதிகளுடன் நவீன விளக்கு
வசதிகளுடன் கூடிய சிற்பக்கூடம், மழைநீர் வடிகால் மற்றும் நவீன கழிப்பறை வசதிகள் ரூபாய் 2.80 கோடி ரூபாயில் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. முற்கால பாண்டியர் குடைவரை கோவில் மேம்பாடு. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் ரூபாய் 3.57 கோடி மொத்த மதிப்பில் பொதுப்பணித்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விருதுநகர் அப்படின்னா பாறைக்குளம் குடைவரை கோவில். விருதுநகர் அப்படின்னா பாறைக்குளம் குடைவரை கோவில். அங்கே மூவரை வென்றான் குடைவரை கோவிலும் இருக்குது, சேவல்பட்டி குடைவரை கோவிலும் இருக்குது, கலையார்குறிச்சி, அது கலையார்குறிச்சினா புதுப்பட்டி குடைவரை கோவிலும் இருக்குது. மொத்தம் எது அப்படின்னா பாறைக்குளம், மூவரை வென்றான், சேவல்பட்டி, கலையார்குறிச்சி குடைவரை கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னா 14ஆம் பேரி சந்திச்சிப்பாறை குடைவரை கோவில் இருக்குது. 14ஆம் பேரி சந்திச்சிப்பாறை குடைவரை கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் பாதுகாப்பற்ற சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுக்கள் ஆவணப்படுத்துதல் திட்டம். பாதுகாப்பற்ற தளர்வான சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுக்களை அந்தந்த இடங்களிலேயே பாதுகாக்க ரூபாய் எவ்வளோ அப்படின்னா 3.25 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க, அனுமதிச்சிருக்காங்க. 2023 நிதியாண்டில் 3D ஸ்கேனர்கள் கணினி வாங்க ரூபாய் 1.38 லட்சம் கோடி ரூபாய் அவங்களுக்கு மீளா நல்கையாக வழங்கப்பட்டிருக்கு. 2024-25 ரூபாய் 24.9 லட்சம் மதிப்பீட்டில் அந்தந்த இடங்களிலேயே பாதுகாக்கப்பட்ட 5 சிற்பங்கள். ஓகேவா? இப்போ அரியலூர் மாவட்டம் அப்படின்னா அயன் சுத்தமல்லி கிராமத்தில் தீர்த்தங்காரர் சிற்பம். தர்மபுரி மாவட்டம் கொண்டகரஅள்ளி கிராமத்தில் நடுக்கல் மற்றும் கல்வெட்டுக்கள். விழுப்புரம் மாவட்டம் அனங்கூர் கிராமத்தில் பல்லவர் கால முருகன் கல்வெட்டு சிற்பம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் பந்தப்புலி கிராமம் சோழிசேரி நடுக்கல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டம் திருவெள்ளாரை கிராமத்தில் சுவஸ்திக் கிணற்றை சுற்றியுள்ள தளர்வான சிற்பங்கள்.